மக்களே, இந்த வீடியோ அன்னைக்கு ஷூட் பண்ணது தான். ஆனால் நான் போஸ்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப லாங் வீடியோ, நிறைய சாரீ காமிச்சா கன்ஃபியூஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடவே இல்லை. அப்புறமா 2 நாளாக வீடியோவும் போடல. ஆனால் ஷூட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எடிட் பண்ண டைம் இல்லை சுத்தமாக. இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஒரு ஆயில் ரெட் வித் கான்ட்ராஸ்ட் ஓஷன் ப்ளூ கலரில் இருக்குது. இது வந்து எப்படின்னா இந்த மெட்டீரியல் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திங்கன்னா எப்படி க்ரஷ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இது. ஆனால் செம்ம சூப்பரான கலர். இது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்கும். ரொம்ப பிடிச்சது. இது ஒன்று ஆஃபீஸ் வேர்க்கு, சும்மா கோவிலுக்கு போகிறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு. இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 மட்டும்தான். ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கலர் தான் இருக்குது. எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. வேணுன்றவங்க வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணி பாருங்கள். டுடே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தீமில் தான் இருந்தது. அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு குர்த்தி தான் வேர் பண்ணிட்டு போயிருந்தேன். நைட்டு டின்னருக்கு இது தான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஃப்ரைடே அர்லி மார்னிங் காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டேன். ஏன்னா அன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் இருந்தது, தம்பிக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருந்தது. அன்றைக்கி க்ரீன் கலர் தீம்ன்றதுனால நானும் பாப்பா 2 பேருமே க்ரீன் தீமில் போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் பாப்பா ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் வேகமாக முடிஞ்சது என்னுடைய வேலை. அவளும் என் கூட வந்துட்டு கலந்துக்கிட்டா. இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலுமே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அம்மா பண்ணுற மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமைன்றதுனால கூட்டமாக இருக்குது. அதனால் மேலே மட்டும் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம ஊரில் திருவிழான்றது ஒரு 9 நாளைக்கு நடக்கும். இது சின்ன கோவில் தான், ஆனால் செலிப்ரேஷன் மட்டும் பயங்கரமாக இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் சின்ன குழந்தைங்க எல்லாம் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு செம்ம சூப்பராக சாங் பார்த்தீங்கன்னா மாங்குயிலே பூங்குயிலே டான்ஸுக்கு தான் அவங்க பரதம் ஆடிட்டு இருந்தாங்க.